இது என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக் ஷேட். இல்ல இல்ல லிப்ஸ்டிக் இல்ல, உங்களோட விரல்ல இருக்கு இல்லையா? ஓ, இந்த நெயில் பாலிஷா? இது ரொம்ப பழசு, ஆனாலும் இது ஸ்டைலா இருக்கும். உனக்கு வேணுமா? உன்கிட்ட இருக்கா? நான் என்னோட எல்லா மேக்கப் ஐட்டம்ஸையும் எங்க போனாலும் கொண்டு போவேன். இதோ இங்க இருக்கு உன்னோட நெயில் பாலிஷ். இத நீயே வெச்சுக்கோ. கொஞ்சம் பழசுதான், ஆனா கண்டிப்பா கலர் வந்துடும். தேங்க்யூ மிஸ்ஸஸ் கோட்டாலா. ஆமா, என் வீட்டுக்காரர் எங்க போனார்னு தெரியலையே. ஹியூமன்ஸ் கிட்ட எப்பவும் புது ஃபேஷன் ஏதாச்சும் இருக்கும். இத வச்சு இப்ப நானும் என்னோட நெயில்ஸ பளபளன்னு வச்சுப்பேன். என் கை ஏன் எரியுது? ஒருவேளை ஹியூமன்ஸ்க்கும் எரியுமோ என்னமோ, ஆனா என் கை ரொம்ப அழகா தெரியணும். எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன், ஆனா எனக்கு உங்களை அடையாளம் தெரியலையே. உனக்கு எங்களை அடையாளம் தெரியலையா? இல்ல, இந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ எங்களை பார்த்து அடையாளம் தெரியலன்னு சொல்லுவியா என்ன? அட, நான் உன் தாத்தாவுடைய அத்தையுடைய பேரனுடைய பையன், அதாவது அங்கிள். இவங்க தான் உன்னுடைய ஆன்ட்டி. இந்த ஹியூமன்ஸோட உறவு முறை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கே. ஏலியன்ஸா இருந்தா கூட யோசிச்சா மண்ட குழம்பு போல இருக்கே. அப்படின்னா இவங்க உண்மையான குமார்ஸோட ரிலேட்டிவ்ஸா தான் இருக்கணும். அட அங்கிள் ஆன்ட்டி, என்னால உங்க ரெண்டு பேரையும் எப்படி மறக்க முடியும்? நீங்க ப்ளீஸ் உள்ள வாங்க ப்ளீஸ். சரி சரி போ, இது நம்ம வீடுதான். ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோமா. வெயில்ல நடையா நடந்து என் தொண்டையெல்லாம் காஞ்சு போச்சு. ஓ சரி சரி. இத நாங்க ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா, நீ எங்களுக்கு ஏதாவது குடிக்க தருவியன்னுதான். ஆமால, நான் இதோ கிச்சனுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருமா. ஒரு சோலா பூரி, அப்புறம் போண்டா, அப்புறம் பஜ்ஜி, அப்புறம் பரோட்டா. இவங்க கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடிதான் ஃபாரின்ல இருந்து வந்தாங்க. சரியான பணக்கார பார்ட்டி. கண்டிப்பா பணத்தை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பாங்க. போலியான அங்கிள் ஆண்டியா வந்த நாம கிடைச்ச பணத்தை சுருட்டிட்டு ஓடிட வேண்டியதுதான். ரொம்ப சரியா சொன்ன. ஏன்னா நாம தான் இதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாச்சே. சரி வா, யாரும் வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிரலாம். இந்த ஹியூமன்ஸ்க்கு சாப்பிடுறதுக்கு வேணும், குடிக்கிறதுக்கு வேணும், அதுவும் டிஃபரெண்ட் வெரைட்டியா. ஏலியன்ஸ் ஆன எங்களை மாதிரி சார்ஜிங் மட்டும் பத்தாதா என்ன? மனுஷ பசங்களா. இந்த மொபைல ரெசிபியை சர்ச் பண்ணலாம். சோலா பூரி ரெசிபி. வெள்ளை சுண்டல குக்கர்ல போட்டு வேக வைக்கணுமா? இந்த வெள்ளை சுண்டலை எடுத்து இப்போ நான் குக்கர்ல போட போறேன். அட, இங்க என்ன நடக்குது? அச்சச்சோ, இங்க என்ன சுண்டல் மழை பொழியுது. நான் இப்போ என்ன செய்யறது? என்ன செய்வேன்? அடடா, என்னப்பா இது? எல்லாம் என் தலையில வந்து விழுகுது. என்ன செய்ய? எல்லாம் நானே எழுத்து போட்டுக்கிட்ட பிரச்சனை தான். என்ன இது? அப்போ இதுதான் குக்கரா? வேணா பாரு, நான் நேரா குறி வச்ச அந்த ரெட் பலூனை தான் அடிக்க போறேன். ஒன் ஷாட்ல கேமை முடிக்க போறேன். அட என்னையா இது? ஒரே ஒரு பலூனை தானே உடைக்கணும். ஆனா நீ என்னடா செவத்தையே உடைச்சிட்ட. திடீர்னு ஏன் காத்தடிச்சது? இது ஹியூமன்ஸோட வேலையா இருக்காது. ஒருவேளை அம்மா. செம்ம போரிங் ரைடு இல்ல, இதுல சுத்தமா த்ரில்லே இல்ல. இங்க பாத்தியா அபிமன்யு, என் நெயில்ஸ் ரொம்ப பிரமாதமா இருக்குல்ல? நீ இப்ப செம்ம ஜாலியா இருக்கல? அட, யாராவது அதை தடுத்து நிறுத்துங்க. ஏன் இவ்வளவு வேகமா சுத்துது? அம்மா, நீங்க தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். நானா? ஆனா நான் என்ன பண்ண? ஐயோ என் பிக்க,
உங்க காத்து எல்லார் காத்தையும் புடிங்கிரும் போல இருக்கே. உங்களோட பவர்ஸ கண்ட்ரோல் பண்ணுங்க மம்மி. ஐயோ சாரி. பொதுவா நான் தான் காத்த டைட் பண்ணுவேன். ஆனா என்னோட பவர்ஸ் எல்லாரையும் இன்ஃப்ளேட் ஆக்கிரும் எனக்கு எப்படி தெரியும்? அது சரி, இதெல்லாம் எப்படி நடந்தது? ஒண்ணும் இல்ல, நான் பாட்டுக்கு நெயில் பாலிஷ் தான் போட்டுட்டு இருந்தேன். மம்மி, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, இந்த மாதிரி ஹியூமன்ஸ் விஷயம்லாம் நமக்கு செட்டே ஆகாதுன்னு. இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. நடந்து தெரியுமோ நடந்து போச்சு. இப்ப அடுத்தது என்ன செய்யணும்ன்றது மட்டும் யோசியேன். முதல்ல நீங்க உங்க கைய ஓபன்ல வைங்க. இது மட்டும் இப்படி இருந்தது இந்த இடமே நாசமா போயிடும். சரி சரி, ஆனா எங்க மறைச்சு வைக்கிறது? என்னோட இந்த ட்ரெஸ்ல பாக்கெட் கூட இல்ல. அச்சச்சோ, ஹியூமன்ஸோட ஃபேஷன் சொல்லிட்டு பாக்கெட்டே இல்லாத ட்ரெஸ் நீங்க வாங்கிட்டீங்களா? ஓ, இப்ப நான் என்ன பண்றது? என்னோட பவர்ஸ் பத்தி ஹியூமன்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சிடுமே. மிஸ்டர் கோட்டால என்ன போலீஸ்ல ஒப்படைச்சிடுவாரு. சுப்ரீமோ என் மேல கோவப்படுவாரு. உங்களோட காத்து மாதிரி நீங்களும் உங்களோட பேச்சை எங்கெல்லாமோ கொண்டு போறீங்க. நீங்க உங்க கையாந்த மண்ணுக்குள்ள ஒளிச்சு வைங்க. நான் அதுக்குள்ள பாக்கெட் இருக்கிற ட்ரெஸ்ஸா பார்த்து வாங்கிட்டு வரேன்.